வணக்கம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்ரீஹரன் அவர்களோட ஒரு உரையாடல் நடத்தியிருக்கோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்த ஒரு உரையாடல் அது. ஸ்ரீஹரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஸ்ரீலங்கன் சோஷலிஸ்ட் இக்வாலிட்டி பார்ட்டியோட பொலிட்டிக்கல் கமிட்டி மெம்பர் அவர். ஸோ அவரோட நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் போரோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ்ரேலோட இறுதி இலக்கு என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கோம். இதில் முக்கியமாக இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த போர் போலேயே உலகத்தில் வேற மற்ற பகுதிகளிலையும் நிறைய போர்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பலவீனப்பட்டு இருக்கா, அமெரிக்காவோட பலவீனத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான போர்களா அப்படின்ற விஷயத்தை பத்தியும் நம்ம அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சார், இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரை பொறுத்தளவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏறக்குறைய 3 மாதங்கள் பார்த்தோன்னா இந்த மோதல் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏறக்குறைய 18,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. அதுபோக 1200 இஸ்ரேலியர்கள் பார்த்தோன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ காசா ஸ்ட்ரிப்போட தென்பகுதியிலையும் நார்த் சைட்லையும் கடுமையான மோதல்கள் போய்கிட்டு இருக்கு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் எதிராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, காசா ஸ்ட்ரிப்பில் மக்கள் வாழ்றதுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு. ஹெல்த் சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எங்கேருந்து ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை நம்ம பேசணும் நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க சுட்டி காட்டின மாதிரியே இப்ப காசாவுக்குள்ள இப்ப போன அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தொடுக்கப்பட்டதுக்கு பிறகு மிகவும் தீவிரமாக்கப்பட்ட தாக்குதல்களால பாரிய அளவில் கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறதாக இப்ப தகவல் வந்திருக்கு. இன்னும் 7,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் பார்த்தால் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஏறத்தாழ செத்து போயிருக்கிறாங்க. இதுல அதிக அளவில் பெண்கள், அதிக அளவில் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சுட்டி காட்டின மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்குள்ள இது இல்லை. இப்போ ஐநா அறிக்கைகளுக்குள்ளே தெரிவிக்கிற மாதிரி மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை காணப்படுது. தொற்று நோய் குறிய அறிகுறிகள் இருக்குது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு நெருக்கடி தீவிரமாகி கொண்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு இனப்படுகொலைன்றது மிகவும் கொடூரமான முறையில முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதுல கிட்டத்தட்ட எனக்கு புள்ளி விவரங்கள் சரியா இல்லை. ஆனால் கடந்த தசாப்தத்துக்குள்ள ஆப்கானிஸ்தானுக்குள்ள, ஈராக்ல, சிரியாவில் நடந்த போர்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இந்த சிறிய பிரதேசத்துக்குள்ள அதை விட அதிகமாக இருக்குது. பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் கணக்கில் பார்த்தால் அதை விட அதிகமான ஒரு எண்ணிக்கையில தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒப்பீட்டளவில் மிகவும் கொடூரமான ஒரு படுகொலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தான் கண்கூடா தெரியுது. ரைட். இப்போ நீங்கள் பேசும்போது இனப்படுகொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. ஸோ இப்போ உலக நாடுகளை பொறுத்தளவில் சில நாடுகள் இங்கே காசா ஸ்ட்ரிப்பில் நடக்கக்கூடியது ஒரு இனப்படுகொலை தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட நிலைப்பாட்டை முன்வைக்கிறாங்க. இஸ்ரேலோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான், எங்களை தற்காத்துக்கொள்ள தான் நாங்கள் இந்த விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இனப்படுகொலை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாக இது ஒரு இனப்படுகொலைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், இப்போ முதல்ல இப்போ ஒரு யூத அரசு என்ற அடிப்படையில் தான் இந்த அரசு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போக நான் அனுமதிங்க. இப்போ குறிப்பாக இலங்கையினுடைய வரலாறுல சுதந்திரம் கிடைச்ச உடனேயே இலங்கையில் இருக்க அரசாங்கம், இலங்கையில் இருக்க ஆளும் வர்க்கம் நாடு தேசத்தோடையும் தேசம் இனத்தோடையும் ஒன்றியதாக ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்தார்கள். அப்ப இலங்கையில இருந்த 4ஆம் இலத்தினுடைய அனைத்துலகத்தினுடைய டொஸ்கிச இயக்கமாக இருந்த லங்கா சமாஜ கட்சி அதுக்கு பிறகு இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளுக்கு சேர்த்து போல்ஸ்விக் லெனினிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு போல்ஸ்விக் லெனினிஸ்ட் இந்திய போல்ஸ்விக் லெனினிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்குனாங்க. BLPIன்னு சொல்லுவோம். அதன் தலைவராக இருந்தவர் கொல்வினாடி சில்வா. அவர் அந்த நேரத்தில் ஒரு உரையாற்றினாரு. அதாவது இப்படி அரச கட்டமைப்பு அப்படின்றது ஒரு இனத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் என்று சொன்னால் அது நிச்சயமா ஒரு சர்வாதிகார அல்லது பாசிச அரசாங்கத்துக்கு தான் அப்படி ஒரு அரச கட்டமைப்பு அவசியப்படும் என்றதை அவர் சுட்டி காட்டினார். இது சொன்னது 1947 இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு ஒரு 3 மாசத்துக்கு பிறகு.
அதுக்கு பிறகு இலங்கையில நடந்த சம்பவங்கள் மாத்திரம் இல்ல. இப்ப இந்த இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதுல இருந்தே தொடர்ச்சியாக நாங்க பார்த்து கொண்டு வந்தது வந்து, இஸ்ரேலுக்குள்ள இருந்த பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட இன வன்முறைகள், தூண்டிவிடப்பட்ட வன்முறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வந்திருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயுமே வந்து இஸ்ரேலியர்கள் ஒரு சிறிய எண்ணிக்கையாகவும், கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை மிகவும் பரந்த அளவுலயாவும் இருந்திருக்குது. அது கடைசியா உங்களுக்கு தெரியும், பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு தனி அரசு அதுக்குள்ள உருவாக்கப்பட்டதுக்கு பிறகும் காசாவுக்குள்ள சுவர்களை கட்டி அப்படிலாம் பாரியர் ஒடுக்குமுறைக்குள்ள அந்த மக்களை தொடர்ந்து ஒடுக்கிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தில் கூட 2018 நினைக்கிறேன், அமைதியாக போராட்டம் நடத்தின பாலஸ்தீனர்கள் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்ப அந்த நிலைமையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த படுகொலை வந்து அப்பட்டமான, அதாவது இப்ப நீங்களே சுட்டி காட்டின மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, சிறு பிள்ளைகள், மற்றது பெண்கள் மேல ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாத காலத்துக்குள்ள 25,000 பேர் அளவுல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் அரசாங்கமே கூட அவர்கள் பெரும்பாலும் ஹமாஸைத்தான் இலக்கு வைக்கிறதா சொன்னாலும் கூட, ஹமாஸுக்கு ஒத்துழைக்கிறவர்கள், ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த இந்த இஸ்ரேலிய மக்களை தான், பாலஸ்தீன மக்களை தான் குறிவச்சு தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்காங்க. சமீபத்தில் வந்து ஒரு அவருடைய பேர் ஞாபகத்தில் இல்லை, அவர் அல் ஃபெரிய ஏதோ அவருடைய பேர் நினைக்கிறேன், ஒரு எழுத்தாளர் குடும்பத்தோட கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலை விட்டு அந்த பாலஸ்தீன பிரதேசத்தை விட்டு துடைச்சி காட்டுறது, அல்லது இந்த ஈஜிப்ட் பக்கம் இருக்க சினாய் தீவு வரைக்கும் அவர்களை ஓரம் கட்டிட்டு முழு இஸ்ரேலுக்குள்ளேயும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கிற என்ற எல்லையில தான் இது போய்கொண்டிருக்கு. உலகத்துக்கே மிகவும் வெளிப்படையாக நடக்கிற ஒரு கொலைகாரத்தனமான வேலைகளாக நான் பார்க்கிறோம். உலகம் பூராவும் இதுக்கு சம்பந்தமான ஒரு அதிருப்தியும் எதிர்ப்பும் காணப்படுது. அந்த விதத்துல பிரதானமான வகையில ஒரு 2 மாசத்துக்குள்ள 25,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுவும் பொதுமக்கள். இப்ப இதை நாங்க எந்த விதத்திலையுமே வந்து ஒரு வெறும் தீவிரவாத இயக்கத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ரைட்டு தான். இப்போ நீங்கள் சொன்னது போல காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. ஏறக்குறைய 20,000 மக்கள் பார்த்தோன்னா உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்க எல்லா சர்வதேச சட்டங்களையும் மீறி, சட்டங்கள், இன்டர்நேஷ்னல் லாஸ் எதையுமே மதிக்காமல் இந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நாட்டாலையும் இந்த மாதிரியான கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா சர்வதேச நாடுகள் அவங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்ரேலுக்கு அப்படி என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியை அவங்க கமிட் பண்றதுக்கான லைசன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஏன் வழங்கப்படுது? மற்ற எந்த நாட்டுக்கும் இல்லாத அந்த பவர் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம், காசா மக்களை என்ன வேணாலும் பண்ணலான்ற அந்த பவர் இருக்கு இல்லையா? அது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இஸ்ரேலுக்கு? நிச்சயமாக இதுக்கு பின்னால அமெரிக்காவும் அதுக்கு பின்னால இருக்க ஏனைய ஏகாதிபத்திய சக்திகளும் இருக்கு. இப்போ உதாரணமா உலகம் பூராவும் மனிதாயமானன்ற பேர்ல தலையீடு செய்து கொண்டிருக்கிற, மனித உரிமைகள் என்ற பேர்ல தலையீடு செய்து கொண்டிருக்கிற அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நடந்த உடனேயே பைடன் போய் நெத்தன்யாகுவை அரவணைச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே பைடனுக்கு, அதாவது நெத்தன்யாகுவுக்கு இஸ்ரேலுக்கு ரெட் லைன்ஸ் கிடையாது. அவர்கள் செய்கிற வேலைகளில் எந்த ஒரு சிவப்பு கோடுகளும் அவங்களுக்கு கிடையாதுன்றது மட்டும் இல்லை, முழுக்க ஆயுதங்களை வழங்கி கொண்டு அவர்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு உரிமை இருக்கின்ற பேர்ல தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்க மட்டும் வரலாற்றுல இது தொடர்ச்சியாக நெத்தன்யாகு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு அமெரிக்கா இந்த அட்டூழியங்களை நிகழ்த்துறதுக்கு ஆதரவா இருக்கிறது மட்டும் இல்லை, குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தளவுல இந்த பிராந்தியத்தை வந்து அவர்களுடைய ஒரு ஒரு ஏவல் அரசாங்கமாக மத்திய கிழக்குக்குள்ள தங்களுடைய நலன்களை தக்க வச்சு கொள்றதுக்கான ஒரு கைக்கூலி அரசாங்கமாக இஸ்ரேலை அவர்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில இருந்து தான் அந்த அது மட்டும் இல்லை, நாங்கள் அமெரிக்கா மாத்திரம் இல்லை, ஐரோப்பாவுக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளும் கூட முழுக்க நெத்தன்யாகு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. எல்லா நாடுகளுக்குள்ளேயுமே இந்த வெகுஜனங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறார்கள். அதாவது இப்ப இந்த அமெரிக்கா ஆளும் வர்க்கமும் சரி, இஸ்ரேலும் சரி, இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்தின தாக்குதல் தான் இது பிரதானமான காரணமாக வச்சுக்கொண்டு அதை அடிப்படையாக தூக்கி பிடிச்சி ஊடகங்களும் கூட, நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் உட்பட ஊடகங்களும் கூட அதையே திருப்பி சொல்லி கொண்டிருக்க நிலைமைகளுக்கு மத்தியில உலகம் பூரா போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் மீது இவர்கள் வந்து ஆன்டி சியோனிஸ்ட் சொல்லி
அதாவது அவர்கள் வந்து யூதர்களுக்கு எதிரானவர்கள் சொல்லிக்கொண்டும் ஹமாஸ் பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சேறு பூசிக்கொண்டு அவர்களுக்கு மீதான தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயும் கூட பள்ளிவாசல்களுக்கெல்லாம் கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இந்திய அரசாங்கமும் கூட பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போகக்கூடாதுன்றது. அதே மாதிரி இலங்கையில் கூட 2-3 போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களை நடக்க விடாமல் தடுத்தது போலீஸ் கமாண்டோ படைகளை கொண்டு வந்து ஊர்வலங்கள் வெளியில் போக விடாமல் ஒரு இடத்துல அடக்கி வச்சது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த விதத்தில் உலகம் பூராகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு பின்னால தங்களுடைய நலன்கள் இருக்குதுன்னு நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அல்லது இந்த இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்குள்ள தங்களுடைய நலன்களை தக்க வச்சுக்கொள்ள எதிர்பார்க்கிற ஏகாதிபத்திய சக்திகள் இந்த நெத்தன்யாகுண்ட அரசாங்கத்துக்கு இந்த விதத்தில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நெத்தன்யாவுக்கு இருக்கிற பலம். மட்டுமில்ல அந்த அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கத்தை தொடர்ச்சியாக தங்களுடைய ஆளும் வர்க்க தக்க வச்சு கொள்றதுக்கு இராணுவம், இனவாதம் இதுகளை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு நகர்றதுக்கு தான் இந்த அரசாங்கங்கள் முயற்சி செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னென்னா இஸ்ரேலை பொறுத்தளவில் அமெரிக்காவோட நலனை அவங்க மிடில் ஈஸ்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ட்ரெடிஷ்னலாக இந்த லாஸ்ட் 50 இயர்ஸை பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஒரு பார்ட்னராக தான் இஸ்ரேல் இருந்திருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இஸ்ரேல் செய்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப அக்ரெசிவாக காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே புகுந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றாங்க. ஒட்டுமொத்த உலகமுமே இஸ்ரேலோட இந்த செயலுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. இது அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட இந்த செயல்பாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் இஸ்ரேல் ஒரு லயபிலிட்டியாக மாறிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது அவர்களுடைய நனவை பொறுத்ததாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இப்போ முன்னெல்லாம் அமெரிக்கா சொல்லும் பொழுது மனித உரிமைன்னு சொல்லுவாங்க, அல்லது அவர்களுடைய அதை அவர்கள் செய்கிற குற்றங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்களுடைய குற்றங்களை பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லி மறைப்பாங்க ஆளும் வர்க்கங்கள். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அவர் செய்கிற குற்றங்களை வெளிப்படையாக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொலைக்காட்சி வழியில் செய்திகள் வழியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் எவ்வளவு பேர் எவ்வளவு கொடூரமாக கொல்லப்படுகிறாங்கன்னு சொல்லி. ஆனாலும் கூட இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கட நிலை ஏற்படுத்தலாம்ன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை கேள்விக்குறியா எடுத்துக்கிட்டாலும் கூட நேற்று முன்தான் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐநாவுக்குள்ள ஒரு போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு அமுல்படுத்துறதுக்காக ஒரு கலந்துரையாடல் நடந்த போது அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போர் நிறுத்தத்தை ரத்து செய்திருக்கு. ஸோ அப்போ இது அமெரிக்காவுக்கு இது தர்ம சங்கடமான சம்பந்தமான பிரச்சனை இல்லை. அமெரிக்கா இதுக்குள்ள நேரடியாக ஈடுபட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக தெரிவிக்கிற விடயம் அமெரிக்கா இதுக்குள்ள நேரடியாக ஈடுபட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா காங்கிரஸினுடைய அனுமதிக்கு அப்பால பைடன் நிர்வாகம் கிட்டத்தட்ட $100 பில்லியன் மற்றும் தளபாடங்கள், பீரங்கிக்கு அவசியமான குண்டுகளை சப்ளை பண்றதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு போகுது. அந்த வகையில் பைடன் நிர்வாகம் நேரடியாகவே இந்த யுத்தத்துக்குள்ள இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கும் நல்லதுதான் நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இது எனக்கு என்னமோ பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமாம், நிச்சயமா. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த யுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு போய் அந்த பகுதியில் நிப்பாட்டி இருக்குது. பைடன் நிர்வாகம் லெபனானுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்குது, ஈரானுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருக்குது. அவர்களுடைய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் இந்த தளபாடம் நிறுத்தி இருக்கிறது அப்படின்னா ஈரானுக்கு எதிராக எந்த டைம் நேரத்தையும் இலக்கு வைக்கக்கூடிய விதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தவறி மிஸ்கால்குலேஷனில் போகிற ஒரு சின்ன ஒரு தாக்குதல் கூட இதுக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தப்படலாம். இது நிச்சயமாக சீனா, அதை ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த இடத்துல இருந்து பல்வேறு இடங்களுக்குள்ள சீனாவுக்கு எதிரான யுத்தத்துக்குரிய தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு. தெரியும், கொரியாவுக்குள்ள, தாய்வானுக்குள்ள, இந்திய சமுத்திரத்துக்குள்ள. அதே மாதிரி இது வந்து இந்த ஈரானுக்குள்ள சீனாவுக்கான யுத்தத்தை நோக்கி முன்னுக்கு நகர்றதுக்குரிய வேலைகள், தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இது நாங்கள் ஒரு 3வது உலக யுத்தமாக, ஒரு 3வது அணு ஆயுத யுத்தத்தை நோக்கிய ஒரு நகர்வுக்கான வேலைகளில் இதுக்கு முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறதா நாங்கள் கருத முடியும். ஓகே, இப்போ அது இன்னொரு முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ ஒரு சைடில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான மோதல் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஹமாஸும் இப்போ இஸ்ரேலும் மோதிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது போக லெபனானும் இதில் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகுறாங்க. சின்ன சின்ன மோதல்கள் நடந்துகிட்ருக்கு.
ஹூட்டிஸ் அங்கேருந்து ஏற்கனவே மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணாங்க இஸ்ரேலை நோக்கி. அஃப்கோர்ஸ் பெரிய பாதிப்புகள் ஏற்படலை, பட் அது நடந்திருக்கு. ஆப்பிரிக்காலையும் பார்த்தோன்னா நிறைய இராணுவ நடவடிக்கைகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே நிறைய நாடுகளில் இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒரு வகையில் ஒரு மேபி நீங்கள் யூஸ் பண்ண அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, 3ஆம் உலக போர் அப்படின்றது ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை, அதை ஒரு வேர்டு அது. ஸோ அதை நோக்கி இப்போ போகுதா? எப்படி பார்க்கலாம் அதை? நிச்சயமா. என்னன்னு சொன்னா, நாங்க இத ஒரு ஆழமா பார்ப்போம்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம் வந்து 2 நிச்சயமான இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு 2 நிச்சயமான உள்ளடக்கங்கள கொண்டது. 2 நிச்சயமான முரண்பாடுகள அடிப்படையாகக் கொண்டது. ஒன்று தான் அதாவது தேசிய அரசுகள் இப்பொழுது காலம் கடந்து போயிட்டு. மற்றது ஆகவே இன்றைக்கு உலகம் பூகோளமயமாகி இருக்குது, பொருளாதாரம் பூகோளமயமாகி இருக்குது. ஆனால் நாடுகள் வந்து தேசிய அரசுகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றோடொன்று போட்டி தேசிய அரசுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சியும் உற்பத்தி சாதனங்கள் வந்து தனியாருடைய உடைமையாக இருக்கிறது. இப்போ இந்த 2 முரண்பாடுகள்ல இருந்து தான் இந்த உலக முதலாளித்துவம் இயங்கிக் கொண்டிருக்கு. ஆகவே இந்த முரண்பாடுகள் ஒரு கட்டத்துக்குள்ள முதலாளித்துவத்தினுடைய உள் நெருக்கடியை உச்சகட்டத்துக்கு கொண்டு வர ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடிகள், சில நேரம் செழிப்பு காலம் வரும், பிறகு அப்படி வீழ்ச்சி அடையும். இப்படி இப்போ இந்த விதத்துக்குள்ள 1898 1898 ஆரம்பிச்ச ஒரு பொருளாதார நெருக்கடி கடைசியாக வந்து முதலாவது உலக யுத்தம் வெடிச்சது. முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு இவர்களுக்கு இடையில ஒரு சமரசத்தை உருவாக்கி கொண்டார்கள். அதாவது குறிப்பாக நாணய போர், பொருளாதாரத்துக்குள்ள இன்னொரு நாட்டின் காலவாரி விடுற வேலையில் நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம்ன்ற மாதிரியான உடன்பாடுகள் எல்லாம் அந்த டைம்ல எட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அவளுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்படி இருக்க முடியல. 1929ஆம் ஆண்டு வரும்பொழுது இன்னொரு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது. இந்த பொருளாதார பின்னடைவை முதலாளித்துவம் தீர்த்து கொண்டது 2வது உலக யுத்தத்தின் மூலமாக தான். உற்பத்தி சக்திகளை அழிச்சு மற்ற நாடுகளை கைப்பற்றி கொண்டு, மற்ற நாடுகளை வளங்களை கைப்பற்றி கொண்டு தான் முன்னுக்கு நகர்ந்தது. இன்றைக்கு 2008ஆம் ஆண்டுல ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மிகவும் சமாந்தரமான ஒரு பொருளாதார நெருக்கடி, இன்னமும் அதை தீர்த்து கொள்ள முடியாம இருக்கு. அவை இந்த நெருக்கடி வந்து கொரோனா COVID-19 தொற்றுநோய் வந்த நேரத்துக்குள்ள உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் வழிவகுத்த உடனே இந்த அரசாங்கங்கள் தங்களோட சொந்த நாட்டுக்குள்ள ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை, அரசியல் நெருக்கடியை தீர்த்து கொள்றதுக்காக வெளியில ஒரு யுத்தத்தை நோக்கி திசை திருப்புறதுக்கு முயற்சி செய்து அதே நேரத்துக்குள்ள இன்னும் அதாவது அமெரிக்காவை பொறுத்தளவுல சீனா போன்ற ஒரு உழைப்பு களத்தை கைப்பற்றி கொள்றது. அதே மாதிரி 10 டைம் ஜோன்ஸ் இருக்கிற ரஷ்யா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாடு. அந்த 10 நேர அலகுகளுக்குள்ள பெரும் பிரமாண்டமான வளங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்த மாதிரியான வளங்கள் நிறைஞ்சிருக்கிற நாடுகள்ல கைப்பற்றி கொள்வது. இப்ப இதன் மூலமாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா தன்னுடைய உலக மேலாதிக்கத்தை தக்க வச்சு கொள்ள முடியும்ன்ற முயற்சியில தான் இப்ப நகர்ந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில நாங்க பார்க்குறோம், மெக்கின்டர் ஆரம்ப காலத்துல, அதே மாதிரி பில்சுட்ஸ்கி போன்றவர்கள் உருவாக்கின சில கொள்கைகள், குறிப்பா ஹார்ட்லேண்ட் தியரி, மெயின்லேண்ட் தியரின்னு அந்த காலத்துல அந்த டைம்ல ஆரம்பிச்சது. அதாவது மெயின்லேண்டுன்னு சொன்னா அவங்க ஏசியாவை சொல்றாங்க, ஹார்ட்லேண்ட் சொன்னா ரஷ்யாவை சொல்றாங்க. அதே ரஷ்யாவை கைப்பற்றினால் மெயின்லேண்ட் ஆசியாவை தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்துட முடியும், ஆசியா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு சொன்னா உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு முடியும். அந்த அடிப்படையில இன்னொரு முயற்சி. மற்றது ஐரோப்பா ஓரத்தில், அதாவது கிழக்கு ஐரோப்பாவுக்குள்ள மேலிருந்து கீழே வரைக்குமா இருக்க அந்த போர்டருக்குள்ள நேட்டோ ராணுவங்களை திணிக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை நோக்கி முன்னுக்கு நகர்ந்து ரஷ்யாவை ஆக்கிரமிக்கிறதுக்குரிய வேலைகளை செய்யுது. மறுபக்கத்துக்குள்ள இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதிகளுக்குள்ள இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ள இருக்கிற நாடுகளை தங்களுக்கு பின்னால வளர்ச்சி போட்டுக்கொள்றது மூலமாக, சீனாவுக்கு எதிரான ஆத்திரமூட்டர்களை தூண்டுறது மூலமாக, குறிப்பா தாய்வான்ல போய் தலையீடு செய்யறது மூலமாக இந்த விதத்துல சீனாவுக்கு எதிரான ஒரு போருக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இத்தகைய போர்கள் மூலமாகத்தான் இவர்கள் தங்களுடைய நெருக்கடியிலிருந்து மேல வாரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாகவே இது வெறுமனே பைடன் சம்பந்தமான தனிப்பட்ட பிரச்சனையோ அல்லது புட்டின் சம்பந்தமான பிரச்சனை, நெத்தன்யாஹு சம்பந்தமான பிரச்சனையோ இல்லை. இந்த ஏகாதிபத்திய அரசாங்கங்கள் முகம் கொடுக்கிற அதனுடைய உள் முரண்பாடுகள்ல இருந்து வெளியில வாரத்துக்கு
தங்களையே கூட இரையாக்கி கொண்டு வேற வழி இல்லை. அப்படி போய் தான் அவர்களுக்கு வெளியில வர முடியுன்ற ஒரு சூழல் வந்திருக்கு. ஏற்கனவே கூட புட்டின் அணு ஆயுதத்தை எடுத்து வெளியே வச்சாரா இல்லையான்றதுக்கு அப்பால பைடன் போன்றவர்களே அணு ஆயுத யுத்தம் சம்பந்தமாக வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். இப்பயும் கூட இந்த இதுகளுக்குள்ள அணு ஆயுதத்தை பாவிக்க வேணும்னா பாவிக்கலாம்ன்ற அளவுக்கு இவர்களுடைய உரைகள் போயிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த மட்டத்துல தான் இந்த உலக முதலாளித்துவ நெருக்கடி இருக்குது. ஆகவே இது நிச்சயமாக ஒரு உலக போரை நோக்கிய நகர்வாகத்தான் இருக்க முடியும். தவிர்க்க முடியாமல் இவர்களுக்கு ஒரு அணு ஆயுத யுத்தத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி ஒரு நிலைமை வரும் என்று சொன்னால் முழு மனித குலமும் ஒரு பேரழிவை சந்திக்க நேரும். இதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல முடியும். இதை நிறுத்துறதுக்கு ஒரு சக்தி இருக்கு நிச்சயமா. அதுதான் உலகம் பூராக உற்பத்தியில் ஈடுபடுகின்ற ஒரே புரட்சிகரமான சக்தி தொழிலாளர் வர்க்கம். இந்த தொழிலாளர் வர்க்கம் வீதிக்கிறங்கி ஐக்கியப்பட்டு கொண்டு இந்த முதலாளித்துவ அதாவது இந்த போருக்கு காரணமாக இருக்கிற இந்த முதலாளித்துவ அமைப்பை தூக்கி வீசாமல் ஒரு சோசலிச கட்டமைப்பு மூலம் இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை பதிலீடு செய்யாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இதுக்கு ஒரு சாத்தியக்கூற நான் சொல்ல முடியும். ஒன்று, ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சியில தொழிலாளர் வர்க்கம் ஆட்சியை கைப்பற்றினதன் காரணமாகத்தான் முதலாவது உலக போர் நிறுத்தப்பட்டது. அப்படி இல்லைன்னு சொன்னா அதை தொடர்ந்து போயிருக்கும். ரஷ்யா யுத்தத்துல விலகி கொண்டு யுத்தத்தை நிறுத்தினாங்க. தொழிலாளர் வர்க்கம் ஆட்சியை கைப்பற்றணும். பிறகுதான் அதை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இன்னைக்கு உலகம் பூரா மத்திய ஒரு சாதகமான நிலைமைகள் இருக்கு. ஆனால் ஒரு சரியான ஒரு புரட்சிகர தலைமைத்துவத்துக்கு கீழே அவர்களை அணிதிரட்ட வேணும். அதுதான் குறிப்பாக நாங்கள் 4ஆம் அகிலத்தினுடைய அனைத்துலக குழு, உலக ட்ரொட்ஸ்கிச இயக்கம் 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழு, அதனுடைய ஊடகம் உலக சோசலிச வலைத்தளம், நாங்கள் 22 மொழியில பப்ளிஷ் பண்றோம். அதனுடைய கிளைகள் சோசலிச சமத்துவ கட்சிகளாக உலகத்தில் அநேகமான நாடுகளுக்குள்ள நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்க இப்ப இந்த பேட்டியில நீங்க அழைக்கும் பொழுது கூட நாங்கள் இந்த உக்ரைன் யுத்தமாக இருக்கலாம் அல்லது காசாவில் நடக்கிற யுத்தமாக இருக்கலாம், நாங்க எந்த வகையிலையும் வெளியில இருந்து பார்த்து கொண்டு கருத்து தெரிவிக்கிறார்களே அல்ல. நாங்கள் இந்த சம்பவங்களுக்குள்ள இந்த போராட்டங்களுக்குள்ள நேரடியாக தலையீடு செய்து கொண்டு பகுப்பாய்வுகளை முன்வைத்துக் கொண்டு துண்டு பிரசுரங்களை முன்வைத்துக் கொண்டு பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டு மறியல் போராட்டங்களை நடத்தி கொண்டு நேரடியாக இந்த போராட்டத்துக்குள்ள நாங்கள் பங்கு பெற்றோம். இந்த உலகம் பூராம் நடக்கிற இந்த போராட்டங்களை ஒரு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைமையின் கீழே ஒரு புரட்சிகரமான சோசலிச வேலை திட்டத்துக்கு கீழே அணிதிரட்டுறதுக்காக. ரைட். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சைடில் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்டில் ப்ராப்ளம் இருக்கு, யூரோப்பில் பார்த்தோம்னா பெரிய பொருளாதார பிரச்சனைகள் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதே போல் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த மோதல் பார்த்தோன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு ப்ரொலாங்டு வாராக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சைனாவையும் கண்டெயின் பண்ணுறதுக்கான வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக தாய்வான்லேயும் ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகி போகிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கானால இந்த உலக ஒழுங்கை மெயின்டைன் பண்ண முடியலையோ, அந்த வேர்ல்டு ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ இந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா நிறைய இடங்கள்ல அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து அமெரிக்காவோட பலவீனத்தோட வெளிப்பாடுன்னு பார்க்கலாமா? நிச்சயமா நீங்க சொல்றது சரி. அது பலவீனத்துடைய வெளிப்பாடு. என்னன்னு சொன்னால் குறிப்பா 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா வந்து பொருளாதாரத்துல ஒரு கோலோச்சி இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் 80களுக்கு பிறகு குறிப்பா அந்த மைக்ரோசாஃப்ட் அதுகள் வந்ததுக்கு பிறகு அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் சரி, ஜப்பானும் சரி, குறிப்பா 2ஆம் உலக யுத்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து மீண்டு எழுந்து அமெரிக்காவுக்கோட போட்டியிடக்கூடிய நாடுகளாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு சீனா போன்ற நாடுகளுக்குள்ள ஒரு உழைப்பு களம் உருவாகினதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய பொருளாதார உலகம் பூராவும் பொருளாதாரத்துல உலகத்திலே பெரிய நாடு என்ற செல்வாக்கு நாடுன்ற நிலையிலிருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்ததை நாங்கள் பார்க்கலாம். அது சமீபத்திய நேரடி உதாரணம் சொன்னால் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக ஜப்பான் இருந்தது, ஜப்பானுக்கு அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சியில சைனா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சீனாவுக்கு அடுத்து தான் ஜப்பான் இருக்கு. அவை இந்த விதத்துல அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார மேலாதிக்கத்திலிருந்து பின்னுக்கு வந்திருக்கிற காரணம் இதுதான் அவர்களை இந்த அதாவது இனிமேல் தங்களுடைய இராணுவ பலத்தையும் பலத்தை பயன்படுத்தி கொண்டு இராணுவ தளபாடங்கள் ஆயுதங்கள் பயன்படுத்தி கொண்டு மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்க மூலமாகத்தான் நாங்கள் முன்னுக்கு போகலாம்ன்ற மட்டத்துக்கு அமெரிக்காவை கொண்டு வந்து விட்டது. நாங்கள் கல்ஃபோ நாங்கள் வளைகுடா யுத்தமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பாக இருக்கலாம்,
அல்லது ஈராக் ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற நகர்வுகளாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த நிலைமையிலிருந்து தோற்றம் பெற்றதாக தான் இருக்குது. ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம அந்த பாலஸ்டைன் இஷ்யூக்குள்ளேயே வருவோம். இப்போ பாலஸ்டைனை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த பாலஸ்டைன் முழுக்க பாலஸ்தீன மக்கள் இருந்தாங்க, பறந்து விரிஞ்சிருந்தாங்க. ஃபுல்லாக அந்த நிலப்பகுதி ஓரளவுக்கு அந்த மக்களால் வாழப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. இன்றைக்கி பாலஸ்தீனியன் மக்கள் பார்த்தோன்னா சின்ன சின்ன பாக்கெட்ஸில் அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. காசா ஸ்ட்ரிப்பில் கம்ப்ளீட்டாக அவங்க ரொம்ப கன்ஜஸ்டடாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லேயும் பார்த்தோம்னா சின்ன சின்ன பாக்கெட்ஸ்குள்ளே அவங்கள வந்து சுருக்கியிருக்காங்க, இஸ்ரேலியர்கள் சுருக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு சைடில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இன்னொரு சைடில் பாலஸ்டீனியன்ஸை பார்க்கும்போது அவங்க கையில் பெரிய பலம் இல்லை, அரபு நாடுகளும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணல, அவங்கள யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட நலனை மனசில் வச்சு அவங்களுக்காக அரபு நாடுகளும் செயல்படலை. உலக நாடுகளும் பார்த்தோன்னா செய்ய வேண்டிய அளவுக்கு எந்த விஷயங்களும் செய்யலை, சும்மா பேச்சளவில் பாலஸ்டைனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஒரு சைடில் பார்க்கும்போது ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள் ஒரு பெரிய பலம் பொருந்திய சக்தியை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ பாலஸ்தீனியன் மக்களுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பட் இருந்தாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் சூழல் அமையுமா, அவங்களால அவங்க மற்ற நாடுகளை போல ஒரு தேசியமாக அவங்களால எமர்ஜாய் வர முடியுமா, அதுக்கான சாத்தியம் இருக்கா? இப்படி நீங்கள் சொல்கிறது சரி. அதாவது அவர்களுடைய மிகவும் பலவீனமான மக்கள் மேலே மிகவும் பலம் பொருந்தியவர்களால் தொடுக்கப்படுகிற ஒரு யுத்தமாக இது இருக்கின்றது. இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் உண்மையிலே பாரிய அழிவு. இதை நிறுத்தப்பட வேணும் என்று சொன்னால் இப்போ ஹமாஸ் போன்ற இயக்கங்களுக்கு பின்னால் போகிறதுலையும் அவர்களுக்கு தீர்வு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஹமாஸை பொறுத்தளவில் ஹமாஸ் வந்து ஒரு பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கிற முதலாளித்துவ தட்டை பிரதிநிதித்துவம் செய்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி இஸ்ரேலை பொறுத்தளவில் இஸ்ரேலுடைய அரசாங்கம் வந்து இஸ்ரேலிய சாதாரண தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் கிடையாது, அங்கே இருக்கிற பெரிய முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசாங்கம். அந்த வகையில் பாலஸ்தீன மக்களை பொறுத்தளவில் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற யூத மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக வீதிக்கு இறங்க வேணும், அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நிற்க வேணும், நின்றால் மாத்திரம் நிற்க வேணும். அதே மாதிரி அவர்கள் உலக தொழிலாளர் வர்க்கத்துக்கு பின்னால் அணிதிரள வேண்டும். அப்படி அணிதிரண்டால் மாத்திரம்தான் இந்த யுத்தத்துக்கு முடிவு கட்ட முடியும். அதாவது நாங்கள் இதை வேறு விதத்தில் சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சில டிமாண்டுகள் நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ உதாரணமாக அதாவது இந்த யுத்தத்துக்கு காசு கொடுக்கக்கூடாது அரசாங்கங்கள், இந்த யுத்தத்துக்கு தளபாடங்கள் கொடுக்கக்கூடாது, இராணுவ தளபாடங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த டிமாண்டுகளுக்கு மத்தியில் ஐரோப்பாவுக்குள்ள சில நாடுகளுக்குள்ள இப்போ இன்றைக்கு மக்கள் இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராடுற அதே நேரம் தொழிலாளர்கள், ஹாபர் மாதிரியான இடங்களை வேலை செய்த தொழிலாளர்கள் இராணுவ தளபாடங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லி நிராகரித்திருந்தார்கள். இந்த விதத்தில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவே அந்தந்த நாடுகளில் இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கிற அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த யுத்தத்துக்கு எதிராக ஃபைட் பண்ண வேணும். அதே மாதிரி பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இஸ்ரேலில் இருக்க தொழிலாளர்கள் முதல்ல இந்த தொழிலாளர்களோட ஐக்கியப்பட வேணும். அப்படி ஐக்கியப்பட்டால் மாத்திரம்தான், அப்படி ஐக்கியப்பட்டு அந்தந்த அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஃபைட் பண்ணால் மாத்திரம்தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ தாராளம் அநேகம் லட்சக்கணக்கில் அல்லது மில்லியன் கணக்கில் தொழிலாளர்கள் போராட்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டங்கள் வந்து வெறுமனே அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற போராட்டங்களாக இருக்கிறது. இந்த போராட்டங்கள் நிச்சயமா ஒரு புரட்சிகர தலைமைத்துவத்துக்கு கீழே, அதாவது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே ஐக்கியப்பட வேணும், அந்த தலைமைத்துக்குள்ள வர வேணும். சில சந்தர்ப்பங்களுக்குள்ள நாங்கள் ஒரு வேலைநிறுத்த போராட்டங்கள் இந்த மாதிரியான மட்டத்துக்கு வர வேணும். அப்படி அந்த விதத்தில் தொழிலாளர் தலைமைக்கு கீழே இது வரும் பொழுது இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு கூறிய வழிவகைகள் இருக்குது. குறிப்பா ரஷ்யாவுக்குள்ள தொழிலாளர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவது உலக யுத்தம் நிறுத்தப்பட்டது மாதிரி இந்த யுத்தம். ஒரே நிமிஷம், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இந்த போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றீங்க. அப்படி என்னோட கேள்வி என்னன்னா, பாலஸ்தீனியன் மக்களுக்கு நம்மளை மாதிரி மற்ற நாட்டு மக்களை போல அவங்களுக்கும் ஒரு தேசமாக இருக்கிறதுக்கான உரிமை இருக்குது, அவங்க ஒரு நேஷ்னாலிட்டி தான் அவங்களும் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டேட்டை நிறுவி
அவங்களும் டிக்னிட்டியோட வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்போதைய சூழ்நிலை அப்படி ஒரு சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், நீங்க சொல்ற மாரி எந்த ஒரு அரசாங்கமும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல. முழுக்க இவர்கள் இப்ப குண்டு அடியில பாதிக்கு பாதி அதாவது கடைசி முடிவுல இன்னும் எத்தனை ஆயிரம் பேர், சில பேர் லட்சமா கூட இருக்கலாம் உயிரிழக்க போறவங்களுடைய எண்ணிக்கை. சில வேளை ஒரு சின்ன ஒரு தீவு பகுதிகளுக்குள்ள கொண்டு போய் தள்ளப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அங்கேயும் இவர்களுக்குரிய ஒரு அகதிகளாக ஒரு அவல நிலையில வாழ்றதுக்கு ஒரு சூழ்நிலை தான் அநேகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள அது எப்படி போகும்னு நாங்க முன்கணிக்க முடியாது. சில நேரம் வேற ஒரு தேவைக்காக அவர்கள் பயன்படுத்தின அடிப்பில் அங்க ஒரு அது ஒரு உலக நாடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்டுகள் செய்வாங்களான்றது எங்களுக்கு அதை முன்னறிவிக்க முடியாது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில இப்ப நடந்து கொண்டிருக்க சம்பவத்தை பொறுத்தளவுல அவர்களுக்கு அப்படி ஒன்று கிடையாதுன்னு தான் நாங்க சொல்ல முடியும். ஏனென்றால் சாதாரண மக்களை தவிர வேற யாரும் அவர்களுக்கு ஆதரவாக இல்ல இப்போதைக்கு. நீங்க சொல்ற மாரி. எந்த ஒரு அரசாங்கமும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஆதரவா போராடுறவங்களையும் அவர்கள் ஆன்டி சியோனிஸ்டா சிதறடிக்கப்படுறார்கள் அல்லது கொல்லப்படுறார்கள், தண்டிக்கப்படுறார்கள். நான் அன்னைக்கு இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த மாதிரி போராடினவர்களுக்கு எதிராக அப்படி ஒரு அப்படி பனிஷ்மெண்ட் மட்டத்துக்கு விசாரணைகளுக்கு வரைக்கும் போயிருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இருக்கு. அதனால எங்களுக்கு அதை எக்ஸாக்டா சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு இன்னொரு தேசமாக, இன்னொரு நாடாக அவளுக்கு தலை தூக்க முடியும். இன்னைக்கு போற சூழ்நிலையை பொறுத்தளவு. ரைட். ஸோ இப்போ உலகம் முழுக்க இஸ்ரேல் மேலே அழுத்தங்களை போட்டுட்டு இருக்காங்க. இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரி அழுத்தம் போடுறாங்க. பட் இஸ்ரேலை பொறுத்தளவில் இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போர் இன்னும் சில மாதங்கள் நீடிக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா லோ இன்டென்சிட்டி வாராக இருக்கும் அது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவில் இந்த போரை சீக்கிரமாக நிறுத்துறதுக்கான எந்த ஒரு இன்டென்ஷனும் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அது வந்து தெளிவாக இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, இஸ்ரேலோட எண்ட் கேம் என்ன, அவங்களோட பிளான் என்ன, அவங்களோட இறுதி இலக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே இன்னும் சில மாதங்கள் சண்டை போட்டு கம்ப்ளீட்டாக ஹமாஸை வீழ்த்திடுறாங்கன்னே வச்சுப்போம். ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பையும் அவங்க கட்டுப்பாட்டுக்கீழே கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வி இருக்குது. காசா ஸ்ட்ரிப்பை அவங்களே நிர்வகிக்கலாம் அப்படின்ற உத்தேசத்தில் இருக்காங்களா? அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நிச்சயமா அவர்களை பொறுத்தளவில் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது தான் அவருடைய நோக்கம். தங்களுடைய நாட்டை விரிவாக்கி கொள்றது தான் அவருடைய நோக்கம். அப்படி செய்கிறது மூலமாகத்தான் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு நெத்தன்யாவுடைய அரசாங்கம் வந்திருக்கிறது. அவர்கள் அதுக்கு எதிராக, பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை முன்னெடுக்கிற மூலமாக தான் தங்களுடைய நாட்டு மக்களையும் அடக்கி ஒடுக்க முடியும்ன்ற ஒரு மட்டத்தில் தான் இன்றைக்கி அந்த நிலைமைகள் வந்திருக்க நான் பார்க்குறேன். ஆகவே நிச்சயமா எதிர்காலத்துக்குள்ள அப்படி ஒரு என்ன சொல்றது, இப்போ ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றது எங்களுக்கு நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாலும் கூட இத்தகைய ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். உதாரணமாக நாங்கள் இலங்கை எடுத்துக்குவோம். புலிகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் அவர்கள் மேல, அங்க இருக்க தமிழர்கள் மேல இராணுவம் அங்க இன்னும் இருந்து கொண்டிருக்குது. இராணுவம் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்குது. அந்த தமிழர்களை, இளைஞர்களை கண்காணித்து கொண்டிருக்குது. சில நேரங்களுக்குள்ள அதாவது இப்ப அவர்களுக்கு அரசியல் நெருக்கடி வர போற நேரம் எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக புலிகளை பயன்படுத்தி கொண்டு இராணுவத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளர்களின் அடிப்படையில அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பார்கள். இப்ப கிட்டத்தட்ட கூட மாவீரர் தினம், இது ஒவ்வொரு முறையும் வரும். மாவீரர் தினம் என்று நவம்பர் மாசத்துல வரும். பிறகு இந்த யுத்தம் முடிவடைஞ்ச ஏப்ரல், அந்த மே 18, 19 நாட்கள் வரும் பொழுது அந்த புலிகள் போர்ல உயிரிழந்தவர்கள் அவர்கள் நினைவு கூற துவங்குவார்கள். அந்த இடத்துல உடனடியாக அரசாங்கம், இராணுவம் போய் அதை தடை செய்யும். அதுக்கு பிறகு புலியை கொண்டாட போறாங்கன்ற ஒரு பிரச்சாரம் நடக்கும். இந்த விதத்துல தொடர்ச்சியாக இலங்கையில அத்தகைய ஒடுக்குமுறைகள் சிறுபான்மையினர் மேல தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த மாதிரியான நிலைமை அங்கேயும் வரக்கூடும். அதை தவிர்க்க முடியாது. ஒரு யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட எங்கேயாவது ஒரு ஒரு பகுதிகளுக்குள்ள கொண்டு போய் பாலஸ்தீனர்கள் அடக்கி ஒரு மூலையில தள்ளப்படலாம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் மீது இத்தகைய ஒடுக்குமுறைகள் இருந்து கொண்டிருக்கும். இது இந்த முதலாளித்துவ கட்டமைப்போட இருக்கிற பண்பு. இது நாங்க அந்த விதத்துல இது 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 தொடரக்கூடிய ஒன்று. அதுக்கு அடுத்த கட்டம் இன்னும் இது எப்படி மத்திய கிழக்கு எப்படி ஸ்திரமற்ற ஒரு நிலைமை ஏற்படுத்த போகுது, அமெரிக்கா போய் கொண்டிருக்கிற நகர்வுகளுக்குள்ள அடுத்தடுத்த யுத்தங்களோ அல்லது அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடியில் எப்படி வரப்போகுதுன்றது பொறுத்து இன்னும் பாலஸ்தீனோட தலைவிதி மோசமாக தீர்மானிக்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள்
இருக்கு. கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசிடுவோம். இப்போ நீங்கள் சொன்னது போல் அடுத்தது மிடில் ஈஸ்டில் ஒரு இன்ஸ்டபிலிட்டி பரவுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக அமெரிக்கர்கள் அவங்களோட போர்க்கப்பல்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பயங்காட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த போர் இப்போ முடிவுக்கு வந்தாலும் இந்த இன்ஸ்டபிலிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த இன்ஸ்டாபிலிட்டி தொடரும். ஏன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஈராக்கை ஆக்கிரமித்தது, ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சது, பிறகு ஏமனுக்குள்ள ஒரு நடந்தது, சிரியாவுக்குள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இந்த விதத்துக்குள்ள அங்க இருக்கிற சில இயக்கங்களை அமெரிக்கா பின்னால் இயக்கி விட்டது. அந்த மாதிரி இயக்கங்களுக்குள்ள மோதல்களை ஏற்படுத்தி இந்த விதத்துல மத்திய கிழக்க ஸ்திரமற்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துற ஒரு காரணியாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்குது. அந்த நிலைமையில இது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்குள்ள நிச்சயமா ஒரு அதுக்கு அதாவது அமெரிக்கா அங்க ராணுவ தளபாடங்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறதே ஒரு அதை ஸ்திரமின்மை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணியாகத்தான் இருக்கும். எந்த நேரத்திலையும் அவங்கள் ஒரு ஆத்திரமூட்டலை செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அதுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க அடுத்து வரப்போற கட்டத்துக்குள்ள உலகத்தை ஒரு மத்திய கிழக்க மாத்திரமில்லை, உலகத்தையே ஒரு ஸ்திரமற்ற நிலைமைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுறதுக்குரிய வேலையில தான் அமெரிக்கா செய்து கொண்டு. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நிறைய இன்ஸ்டபிலிட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் பேசுகிறோம். கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை. ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் மிடில் ஈஸ்டில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தது. அதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வாரும் ஸ்டார்ட் ஆகலை. அதே மாதிரி சைனாவையும் ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. ஸோ தாய்வான்லேயும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ ட்ரம்ப் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தது. பைடன் தான் இந்த இன்ஸ்டெபிலிட்டிக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஹிலாரி கிளின்டனுக்கு கீழே ரஷ்யாவை ஆக்கிரமிக்கிறதுக்குரிய ஆத்திரமூட்டல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் கூடுதலாக சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் கூடுதலாக மூவ் பண்ணது. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்தியாவோட கூடுதலான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டது. குறிப்பாக இந்த பிராந்தியத்துக்குள்ள இந்தியாவுக்கு எதிரான சீனாவுக்கு எதிரான ஒரு யுத்தத்துக்கு இந்தியாவை ஒரு முதன்மை நாடா அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டது. இந்த விதத்துக்குள்ள ட்ரம்புக்கு கீழே சீனாவுக்கு எதிரான யுத்தத்துக்குரிய தயாரிப்புகள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்குள்ள ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில அதாவது உலகம் பூரா நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு அர்ஜென்டினாவில், நெதர்லாண்ட்ஸில், எல்லா நாடுகளுக்குள்ளேயுமே வந்து அதிவலதுசாரிகள், இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் கூட அதிவலதுசாரிகள் அல்லது ஒரு சர்வாதிகார போகக்கூடிய அரசுகள் தலை தூக்கி கொண்டிருக்க நாங்கள் பார்க்கணும். அதண்ட ஒரு ஆரம்ப கட்டமாக நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன், ஜனவரி 6ஆம் தேதி காங்கிரஸில் ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனேயே அந்த தேர்தல் முடிவுகளை திசை திருப்பி தான் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக வேண்டி பெரிய ஒரு குண்டற்படையை கொண்டுட்டு போய் அங்கே அந்த காங்கிரஸ் கட்டிடத்துக்குள்ள ட்ரம்ப் பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை செய்தது. அது அன்றைக்கு ஸோ அந்த விதத்துக்குள்ள இன்றைக்கு ட்ரம்ப்பை பொறுத்தளவில் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்குள்ள அதிவலதுசாரி மட்டுமே ஒரு பாசிச கட்சியாக இன்றைக்கு ட்ரம்ப்புண்ட கட்சி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். ட்ரம்ப்புண்ட காலகட்டத்துக்குள்ள ஆளுநர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர் தேர்தலை வெல்லோணம் இருக்கா, இந்த மாதிரி பல்வேறுபட்ட நடவடிக்கையில் ட்ரம்ப்புக்கு கீழே நடந்திருக்கு. உண்மையிலே அமெரிக்காவுக்குள்ள சர்வாதிகார போக்கை கொண்டு வந்தது வெளிப்படையாக அந்த வேலையில் ஈடுபட்டது ட்ரம்ப் தான். அதே நேரத்தில் சீனாவுக்கான நடவடிக்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்தி போகிறதுக்குரிய வேலைகளை செய்தது ட்ரம்ப் தான். அதில் சிலருக்கு சம்பந்தமான சில மாயைகள் இருக்கலாம், அது அப்படி இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப்பாக இருக்கலாம் அல்லது பைடனாக இருக்கலாம், அவர்களுடைய சொந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் இயங்குறது இல்லை. அங்கே ஒரு பெரிய ஒரு ஏகாதிபத்திய பிஸ்னஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது. அவர்களுடைய நலன்களை தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டித்தான் இவர்கள் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவர்கள் அப்படி இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்குனதுக்கு ட்ரை பண்ணால் அது வேணுமா ஒரு சில காரணிகள் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு உரிய ஏற்பாடுகளே செய்திருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ குறிப்பாக ஈரான் சம்பந்தமான விடயத்திலையும் கூட அந்த நேரத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகிறது சில நேரம் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம்ன்ற மாதிரியான நிலைவுகள் வந்து இராணுவ தளபதிகளால் சுட்டி காட்டப்பட்ட நேரத்துக்குள்ள ட்ரம்ப் பின்வாங்கின சம்பவங்களும் இருந்திருக்கு. சில இடங்களுக்குள்ள இராணுவ தளபதிகள் தங்களுக்கு முடியாதுன்னு இது அவர்கள் இந்த போர் தந்திரங்களுக்குள்ள சில சிரமத்தை ஏற்படுத்தும் சொல்லி அவர்கள் பின்வாங்கின சந்தர்ப்பங்கள் இருக்குது.
அதனால அவர் அது வந்து ஒரு மாயையாக மட்டும்தான் இருக்கலாம். ட்ரம்ப் நல்லா வருவா அல்லது அவர் ஸ்டெபிலிட்டியை பாதுகாத்தாருன்னு சொல்லும் பொழுது. வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.